நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னம்மா, நீ சும்மாவே அழகா இருப்ப. இப்ப லவ் எல்லாம் வேற பண்ற. அடிக்கடி நான் அழகா இருக்கேன்னு நீ கேக்குற. உனக்கு என்ன, நீ அழகா தான் இருக்க. நான் அழகா தான் இருப்பேன். இருந்தாலும் கேட்கணும் பாத்தியா, அதுக்கு தான். சரி, இப்ப நீ எதுக்கு மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் வழியா வந்துட்டு இருக்க? உன்னோட வேலை சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே? இல்லனா நம்ம டிபார்ட்மெண்ட். இப்போ எதுக்கு இந்த சைடு வர? எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருப்பேன் மட்டும் நினைக்காத என்ன? ரொம்ப ஓவரா தாண்டி பண்ற. மூஞ்ச பாரு. நீ நடந்துக்கிறது அப்படி தானே இருக்கு. இருக்கும் கொமட்டல குத்துறேன் வையே. பிரின்சிபல் சார் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் சுந்தரி மேம் வர சொன்னாரு. எதுக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, ஸ்டேஜ் அனௌன்ஸ்மெண்ட் என்னமோ நான் தான் சொல்லணும். அப்போ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேணாமா? அதுக்கு நீ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் போற? நானும் பாத்தி நடி நேத்து ஃபோன் பேசிக்கிட்டே எப்படிலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு ஐடியா அப்படின்னு கொஞ்சம் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோண்டி. அதான் பேப்பர்ல கூட அவன் தான் கவிதைலாம் எழுதுனான். அதை வாங்கிட்டு வரலான்னு போறேன். நான் என்ன லவ்வா பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேசுன மாதிரி தான் பேசினேன். எங்க அம்மாவெல்லாம் நான் ஏமாத்திடுவேன்டி. ஆமா ஆமா, உன் அக்காவுக்கே சும்மா தாவி பறந்து நடிச்சவளாச்சே நீ. அப்ப உனக்கு சொல்லவா வேணும்? சரி ஓகே, என்னமோ ஆனா சூப்பரா பண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ்ல ஸ்டேஜ்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போற. சீஃப் கெஸ்ட் எல்லாம் வேற வர சொல்லிருக்காங்களா? யாரடி இருக்கும்? நான் அதை காலையில இருந்து ஸ்னேகா மேம், வாத்தி, அப்புறம் என் பிரீத்தி மேம் கூட கேட்டுட்டேன். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாரா வராங்கன்னு பாப்போம், விடு. சரி ஓகே, டைம் ஆகுது. நான் போய் ஆளை பார்த்துட்டு அப்படியே கவிதை வாங்கிட்டு அப்புறம் நான் வரேன். ஓகேவா? பை. என்னமோ சரியில்லை, போ சீக்கிரம் போ. லவ் பண்ற மாதிரியே அவன் கூட உனக்கு மேரேஜ் ஆயிட்டா நான் ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே, நம்ம போலாம். ஓடி போயிட்டா. சிரிக்கிறீங்களோ? சிரிப்பு வருதோ? டேய், அவன் பின்ன 3 மூவில வர டயலாக் பேசினா சிரிப்பு வராம எப்படிடா இருக்கும்? டேய், சில சமயத்துல பொறுத்துக்க முடியலனா அப்படிதான்டா இருக்கும். சரி அதை விடு. டேய் மதனே, மச்சான் மதனே, மூஞ்ச உடைச்சிருவேன். என்ன உன்னால இன்ன வரைக்கும் என் கூட வச்சுக்கிட்டு இருக்கனா? பாத்துக்கோ. டேய், நான் என்னமோ உன் கூட பிச்சை எடுக்கிற மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? டேய், நான் ராக்கிடா, ராக்கி. என்ன எவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பிச்சை எடுக்க மாட்டேன். நான் தனி மனிதன்டா. ராக்கி, வாயை மூடு. நான் எதுக்கு மூடணும்? பேசுறதுதானே ஆண்டவர் வாய் கொடுத்துருக்காரு. அப்ப நான் பேசுவேன். நீ பேசி என்னமோ பண்ணினா எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஆனா இனிமே உன்னை எந்த ஒரு விஷயத்திலுமே நான் சேர்த்துக்க மாட்டேன்டா. நீ சேர்த்துக்கவே வேணாம்டா. நீ எதுக்கு என்னை சேர்த்துக்கிற? ஆமா, டான்ஸுக்கு அவனுமா இருக்கான். உன் கூட எல்லாம் அவன் ஆடுவானாடா. அவன் ரேஞ்ச் என்ன ஓ ரேஞ்ச் என்ன? பார்ட்டி ரேஞ்சுக்குலாம் நீ எல்லாம் கால் தூசிக்கு வருவியா? டேய், நீ இவனுக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டான்னு சில சமயத்துல தெரியாம இருக்கடா. என்ன டேய், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதெல்லாம் பெரிய இவன். இப்ப என்ன அவனுக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா? டேய், இங்க பாரா வணங்க முடியா? ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அதாவது உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா அவனுக்கு உசுர கூட தரலாம். ஆனா இந்த மாதிரி ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப், நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்க்குலாம் ராக்கி உசுறு கூட இல்ல. என்னோட தலைமுடிய கூட தர மாட்டேன். வாய மூடுறா. நீ சொல்லுடா, அவனுமா டான்ஸ்க்கு இருக்கான்? ஆமாடா, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 பசங்க போட்டிருந்தாங்க. நான் இன்ட்ரோ மட்டும் தான் வருவேன். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் இன்ட்ரோ மட்டும் வருவேன். அப்புறம் 3 பேர் தான், நீ அவன் 3 பேர் வந்து டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் என்ன எனக்கு தெரியல, இதான் போட்டிருந்தாங்க. தெரியல, லிஸ்ட் பார்த்தா தான் தெரியும். சரியா போச்சு. டான்ஸ் ஆடுற கேப்ல அவன் காலை போட்டு நசுக்கணும். என்ன, இதை நீ ஃபர்ஸ்ட் நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோ. ஏன்டா கையெல்லாம் நசுங்காதுன்னு சொல்லிச்சா? காலை மட்டும் தான் நசுக்கணுமா? அது ஏன் நசுக்குற? லைட்டா மிதிச்சாலே வலிக்க போகுது. நீ எதுக்கு நசுக்குற? டேய், அவன் சொல்றதெல்லாம் கேட்காதடா, உருப்பட மாட்டேடா. பாரு, என் கூட தானே டான்ஸ் வருவ, அவனுக்கு பதிலா உன் காலை நசுக்கிடுவேன். என்ன, வாயை மூடிட்டு அமைதியா இருக்க. இது நல்லா இருக்க. நீ நான் காலை நசுக்கிற வரைக்கும் என் கை என்ன புடியாங்க அப்படிங்கிட்டு இருக்குமா? இல்ல என் அழகிய லைலாவை தான் பாத்துக்கிட்டு இருக்குமா? அழகிய லைலாவை பாப்பேன், அது வேற விஷயம். ஆனா புளியங்க அப்படிங்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? டேய், நீ அடிச்சினா எனக்கு திருப்பி அடிக்க தெரியும்டா. நண்பன்ல நான் பார்க்க மாட்டேன்டா. ஏன்னா நீ எனக்கு நண்பனே இல்லடா. ராக்கி, இப்ப நீ என்ன சொல்ற? அவனுக்கு ஃப்ரெண்டுங்கறியா ஃப்ரெண்ட் இல்லங்கறியா? டேய், உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. பேசாமடா. சேர்றா மச்சான், டான்ஸுக்கு ரெடி ஆகணுமா? நான் போய் காஸ்டியூம் போட்டுட்டு வர்றேன். டேய், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ நீ வருவீல, ராக்கி நம்பிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. ஆனா டான்ஸ் ஆடுற கேப்ல அவன் காலை நான் நசுக்கணும். அவன் நசுக்கி காலில் புண்ணு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் அவனை காலேஜ் வர விடாம பார்க்கணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீ கிழிச்ச, நீ ஒண்ணுமே பண்றது கிடையாது. என்ன, நான் பாத்துக்கிறேன் சும்மா பீலா தாண்டா விட்டுற. ஆனா ஒரு இதுக்குமே கிடையாது. டேய், நான் வாழைப்பழத்தை உரிச்சு கையில தாண்டா கொடுக்க முடியும். நீரும் அதை சாப்பிடணும். என்ன, அதே மாதிரிதான். நீ பொத்து, நீ ஒரு திங்க தெரியும். பர்ற சிரிப்ப என்ன அதிசயமா சிரிக்கலாம் செய்றீங்க? எப்போதுமே மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தாடி வச்சுப்ப. நான் சிரிக்கிறேன்னா நல்ல மூட்ல இருக்கேன்னு அர்த்தம். சோ சிரிப்பேன். ஓகே. ஓ, அப்ப உங்க மூடு இப்ப நல்ல மூடு இல்லையா? பாரு, இப்போ வரைக்கும் நல்ல மூட்ல தான் இருந்தேன். இப்போ நீ பேசுற பேச்சு தான் நான் எந்த மூடுக்கு போறதுன்னு
டிசைட் பண்ற மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, சாரி நல்லா இருக்கு. எங்க பிச்சை எடுத்த? என்னடி இப்பதான் சொன்ன நல்லா சிரிக்கிற அப்படின்னு, அதுக்குள்ள மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்குல கொரில மாதிரியே இருக்கு. ஏண்டா எருமை 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 அறிவு இருக்கா? என்கிட்ட திட்டு வாங்காம என்கிட்ட வம்பளுக்காம ஒரு நாள் கூட உன்னால இருக்கவே முடியாது. அப்படித்தானே? இடியட். சாரி பார்த்தா பிச்சை எடுத்த மாதிரி தெரியுதா? ஆமா. போய் ஒரு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து என் புருஷனுக்கு உடம்பு முடியல இழுத்துட்டு கிடக்குறான், நாளைக்கே செத்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து வாங்கினேன். எனக்கு என்னடி, நான் நல்லா தானே இருக்கேன் பாரு, எங்க இழுத்துட்டு கிடக்குறேன். உனக்கு இன்னும் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சு மேய்க்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குடி. அதனால நான் அவ்வளோ சீக்கிரத்துல செத்து போக மாட்டேன். ஓஹோ, ஒரு பொண்டாட்டி வச்சே உங்களுக்கு இங்க மேய்க்க வக்கலையா? இதுல 9 பொண்டாட்டி கேக்குது. 9 பொண்டாட்டி எங்க? என்ன மீறி எவளையாவது நீ கட்டி கூட்டிட்டு வந்துரு. அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். அன்னையோட உனக்கு பால் ஊத்திடுவேன். சரிடி பொண்டாட்டி, கோவப்படாத. இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா எப்படி போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்க? டேய், நானும் ஒரு நாள் கூட உன் மேல கோவப்படாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ ஏதாவது பண்ணி வம்பிடுத்து என்கிட்ட சண்டை போட வச்சிடுற. என்ன, தயவு செஞ்சு நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எங்கேயாவது எட்டில கால் பண்ண அவ்வளவுதான். நான் காலேஜ்ல போனா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எவன் கூப்பிடுறான்னு நானும் பாக்குறேன். ஒருவேளை நான் செத்துட்டேன்னு யாராவது ஃபோன் பண்ணா? டேய் ராஜேஷ், ஏன்டா இப்படிலாம் சொல்ற? ஏன்டா ராஜேஷ்? நான் சும்மா தாண்டி சொன்னேன், கோச்சுக்காத. என் செல்லோம்ல என் பட்டு இல்ல, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? இல்லடா, நீ பேசுறத பார்த்தா சீக்கிரமே என்னை விட்டு போயிடுவியோன்னு தோணுது. நான் ஒன்னும் அவ்வளோ என்ன இமேஜினேஷனா? ஏய் இல்லடி, நீதான் கேட்ட. ஐயோ என்னை விட்டு போயிடாத ராஜேஷ் அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன. அதான். ஓ, அது கனவா? சந்தேகமே வேண்டாம், கனவுதான். நீ செத்து போனா எனக்கு என்னடா அப்படின்னு நான் பாட்டுல போயிடுவேன். என்ன, ஏன்னா எனக்கு என் டியூட்டி தான் முக்கியம். நீ அவ்வளவு சீக்கிரத்துல செத்து போக மாட்டேன், எனக்கு தெரியும். ஏன்னா என் உயிரை எடுக்காம உன் உயிர் அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுமா என்ன? இல்ல நீ போகத விட்டுவியா என்ன? இடியட். என்னடி கொஞ்சமாவது இப்படி பேசினா புருஷன் மேல ஒரு அன்பு பாசம் வரும்னு நினைச்சேன். அவ்வளோதானா? சரி பிரீத்தி, ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? ஆமா, எதுக்கு அடிச்ச? நான் எதுக்கு அடிச்சுன்னா தெரியாம அடி வாங்கிட்டேன், அப்படித்தானே? செத்து போயிருவேன்னு சொன்னா அடிக்காம செத்து போயிட்டு வாடா நல்லா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பேன் நினைச்சியோ? மொவனே, அவ்வளோ சீக்கிரத்துல என்னை விட்டு போயிடுவியா? இல்லை போகதான் விட்டுவனா என்ன? ஆளும் மூஞ்சியும் ஆடப்பாரு. ரொம்ப வலிச்சிருக்குன்னு தெரியும். நல்லா கையை வச்சு அழுத்தி உத்தரம் கொடுத்தாப்புல தேய்ச்சி விடு. வரேன். அது எப்படி அடிச்சிட்டும் அதுக்கு மருந்து நீயே கொடுத்துட்டு போற? என்ன பண்ணி தொலைய? தாலி கட்டிட்டீல, அதுக்காக யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளோதானா? காதல் விடுவேன். என்னது? இல்ல, அவ்வளோதானா? முடிஞ்சா ஒரு கப் காஃபி அந்த மாதிரி ஏதாவது. காஃபி குடிக்க வராங்களா? காஃபி கிளம்புறதா? அவசியம் போய்தாகணுமா? ராஜேஷ், போயிட்டு வை பண்ணாத ராஜேஷ். எனக்கு வேலை இருக்குடா உள்ள. நான் வெட்டி ஸ்டூடண்டா காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப்டா. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும் தெரியுமா உள்ள? சி, கேவலமா உருட்டாத. என்ன வேலை இருக்கும்? போய் ஜம்முன்னு சேர்ல உட்காந்துக்கிருவ. என்ன, அங்க உனக்கு ஜூஸே கொண்டு வர மாட்டாங்க. ஜூஸை வாங்கி வெக்கங்கட்டத்தனமா வாங்கி குடிப்ப. அப்புறம் பப்ஸ், இந்த லட்சத்துல கவர்மெண்ட் காசு பப்ஸுக்குலாம் இங்க வந்து இது இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால பப்ஸ் வாங்கி 2 அமுக்குவேன். மறுபடியும் பசிக்கும், கேக் கொண்டு வருவாங்க, அதை வாங்கி தின்ப. அப்புறம் மத்தியானம் சோறு அங்கேயே போடுவாங்க, தின்றுவேன். உனக்கு உள்ள போய் என்ன வேலை? ஸ்டேஜ்லாம் நேத்தே டெக்கரேஷன் பண்ணியாச்சுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல எனக்கு கேவலமா உருட்டிட்டு இருக்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்திரி. டெல் மீ. நார்மலா காலேஜ்ல இப்படிதானே நடக்கும். நம்ம படிச்ச காலேஜ் பிரைவேட், அதனால நம்மளுக்கு எதுவும் தெரியல. நான் கவர்மெண்ட் காலேஜ்ல அப்படி அது 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 தெரியும். ஓஹோ, சரி. ரம்யா யாரு? இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ கொடுத்து ரெக்வெஸ்ட் கொடுத்து 50 ரூபா ஜிபே எல்லாம் பண்ணியிருக்க. யார் ரம்யா? சொல்லு.
ரம்யாவா? அப்படின்னா எனக்கு யாரும் தெரியாதே. ஓ, யாருன்னு தெரியாதா? நான் சொல்லவா? என்னோட கிளாஸ், என்னோட டிபார்ட்மெண்ட், ஐ மீன் நான் எடுக்க போகிற கிளாஸில் எஸ் ரம்யா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பிளாக் குயின் அப்படின்னு இன்ஸ்டா ஐடி வச்சிருக்கா. அந்த ஐடிக்கு எதுக்கு நீ ஃபாலோ கொடுத்து வச்சிருக்க? கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஏன் நீயே என் ஃபோன் எடுத்து ஃபாலோ பண்ணிருப்பேன்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சியா? டே, காலேஜுக்கு தனியாக இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுறேன், உனக்கு எனக்கும் தனியாக இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன். இந்த சின்ன லாஜிக் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? ஃப்ராடு, என்னென்ன ஃப்ராடு வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன போ, கிளம்பி போகிற கிடைப்பார். சும்மாடி டைம் பாஸ், சேட்டிங், அவ்வளோதான். மற்றதெல்லாம் விட்டுக்கல எரும மாடு. ரொம்ப கோவப்படாதடி. ராஜேஷ் பாவம் இல்லையா? ஒரு ஐ லவ் யூ. ஆமா, இந்த மூஞ்சிக்கு ஐ லவ் யூ ஒன்று தான் குறைச்சல். மூடி போயிரு. என்னடி ஒரே ஒரு லவ் யூ. முன்கோபுர அழகை உண்டாவணி மூடியதே, உன் ரகசியத்தை மழை துளி அம்பலமாக்கியதே. ஐ லவ் யூ. விட்டு தொலை. அவ்வளோதானா? முண்டம், ரோடு முண்டம், மூடிட்டு விட்டு தொலை. கேவலமா திட்டினா விடுவேன். என்னடா மழை வெள்ளம் பொழுதெல்லாம் என்னை வந்து செய்தாயா காதலை மழை ஏலையா. Love you, Shailaja, Shailaja, oh Shailaja. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை. இது கனவா இல்லை நனவா? என்னை கேள்வி உண்மை தெளிந்தேன். உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்தேன். கண்ணாளனே, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஹரி, வாட் ஹேப்பன்ட்? ஒன்றும் இல்லை பெரியப்பா, ஒன்றும் இல்லை. ஆமாம், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்ன? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அரேஞ்ச் ஆகாத மாதிரி தெரியுது. நான் தாண்டா ஒன்று பார்த்து அதை கேட்கணும், என்னை பார்த்து கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் எட்டாவது கூப்பிட்டு சத்தம் போட்டுவிடு. ஓகே பெரியப்பா. ஏன், என்னாச்சு? பழைய ஞாபகங்களா? ஆனாலும் அவளுக்கு ரொம்ப தான் வாய். என்ன சீச்சி, பழைய ஞாபகங்கள் இல்லை. என்ன பெரியப்பா எனக்கு பழைய ஞாபகங்கள் இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தானே வேணான்னு சொன்னேன். அப்புறம் எப்படி எனக்கு பழைய ஞாபகங்கள் இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது பார்த்தீங்களா? அதான் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. மேம், சார், நீங்க எப்ப வந்தீங்க? சாரி சார், கவனிக்கல, ஏதோ ஒரு ஞாபகத்துல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். இப்போதான் வந்தேன். இல்லை, ஃபங்க்ஷன் இருக்கிற ஹாலுக்கு எல்லாரும் அரேஞ்ச் ஆயிட்டாங்க. உங்களை தான் தேடி வந்தேன். ஏன்னா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் மட்டும் என்ன வராமல் இருந்தீங்களா? அதனால தான் தேடி வந்தேன். ஒன்றும் இல்லை சார், அங்கதான் வரணும்னு வந்துட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுட்டேன். ஏன் மேம், நேற்று நடந்ததுவே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? சே அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பு நம்ம மேல இல்லாம நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மேம், ஆக்சுவலாக அவருக்கும் உங்களுக்கும் என்ன பர்சனல் எனக்கு தெரியாது. ஐ மீன் ஏதோ பாஸ்ட் இருக்குன்னு மட்டும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் அவர் உங்களை அடிக்க கை ஓனது ரொம்ப தப்பு. ஆனால் நீங்களும் அந்த இடத்துல கொஞ்சம் ஹாஸாக பேசியிருக்க கூடாது. ஏன்னா அவர் இந்த காலேஜோட பிரின்சிபல். ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசியிருந்தா கூட அவர் கொஞ்சம் பொறுத்து போயிருப்பாருன்னு எனக்கு தோணுது. சார், நான் என்னதான் ஹாஸா பேசினாலோ இல்லை என்னதான் நான் சாஃப்டா பேசினாலோ அந்த இடத்துல அவர் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாரு. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னால் புரியாது சார். அதை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் சார் அதை உணர முடியும். சரி, அதை விடுங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதை விடுங்க, இப்போதைக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் சார், நீங்கள் நார்மலாக இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. மேம், என்ன கிண்டலா? சார், நான் கிண்டலுக்கு சொல்லல, சீரியஸாவே அழகா இருக்கீங்க சார், அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு தென்றல் புயலாகி வருமே. வாத்தி, அழகிய லைலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நினைச்சேன் இன்னும் வரவே இல்லைன்னு. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? அப்படின்னு நீ என்னதான் பண்ண? சுத்தி சுத்தி அழகியலையில சுத்தி சுத்தி வர. என்ன அழகிய லைலா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட என்னென்ன சொல்லியிருக்கேன்.
இப்பெல்லாம் நின்று பேசாதீங்க, வாங்க நம்ம அங்க போலாம். உங்களுக்கு நாங்க இடம் போட்டு வச்சிருக்கேன், வாங்க. இல்ல நான் ஜீவா சார் பக்கத்துல தான் உட்காருவேன். என்ன வார்த்தை சொன்னீங்க? வாத்தி பக்கத்துல உட்காருவீங்களா? ஆமா, ஸ்டாஃப்ல அப்படிதானே உட்காரணும். மேம், மேம் இல்ல, அழகிய லைலா, நீங்க ஸ்டாஃப் இல்ல. என்னோட அழகிய லைலா, அழகிய லைலாக்கு ஸ்பெஷல் சீட்டு, அதுவும் தொடச்செல்லாம் வச்சிருக்கேன். வாங்க அழகிய லைலா. வேணாம், வாத்தி கூட உட்காராதீங்க. வாத்தி ரொம்ப கெட்டவரு, அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. வேணாம். சரிதா சிரிச்சிட்டு போறாரு. நல்லதானே இருக்கும். நல்லா இருக்குமா? இங்க வாத்தி, என் ஸ்னேகா மேமுக்கு என்னையா மருந்து கொடுத்து நீ இப்படி ஓம்பக்கிட்டே சாயிறாங்க? வாத்தி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஸ்னேகா மேம் என் அழகிய லைலான்னு இப்படி பண்ணிட்டீங்களே வாத்தி. நான் ஒண்ணும் பண்ணல, மேமா தான் பேசுறாங்க. உருட்டாதீங்க வாத்தி, நிறுத்துங்க, நீங்க நிறுத்துங்க வாத்தி. அழகிய லைலா, கடைசி கேக்குறேன், வருவீங்களா மாட்டீங்களா? வாங்க அழகிய லைலா போலாம். சரி ஓகே ஓகே, கோவப்படாத ஓகேவா? நான் இன்னைக்கும் அழகிய லைலா தான். நீ தானே எனக்கு அழகிய லைலான்னு பேர் வச்சிருக்க. வரேன் போ போ. கண்டிப்பா வரணும், இல்லன்னா நீங்க வாங்க நம்ம போவோம். இங்க நிக்காதீங்க வாத்தி, உங்க மனசை மாத்திடுவாரு. வாத்தி ரொம்ப ரொம்ப பேட் பாய் இருக்காரு. வாங்க அழகிய லைலா. சரி வா வாடா. சிரிக்காதீங்க, வாங்க போலாம். வரேன் சார், வெயிட் பண்றேன். வாங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. பாக்கியை பத்தி தெரியாதா? ஐயோ, நான் ஒன்றும் நினச்சிக்கலைங்க மேம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போதுமே சிரிச்சுட்டே இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்க அழுதுட்டு இருந்தா அவங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. முக்கியமாக நீங்கள் இனிமேல் அழாதீங்க. அப்புறம் இனிமே சார்னு கூப்பிடாதீங்க. எப்பயும் போல் ஜீவானி கூப்பிடுங்க. அதுக்காக இல்ல சார், டக்குன்னு கூப்பிட வர மாட்டேங்குது. மேம் அப்படிலாம் இல்லை, இனி கூப்பிடலாம், தாராளமாக கூப்பிடுங்க. அப்ப நீங்களும் இனிமே என்னைய ஸ்னேகானி கூப்பிடுங்க. மேம் அது முடியாது. இது நல்லா இருக்கே, நல்லா இருக்கு சார். நீங்க மட்டும் உங்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்ப நல்லா இல்ல சார், அதெல்லாம் வேணாம். நீங்க நீ ஸ்னேகானி கூப்பிடுங்க. இனிமே அதிகமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, உடனே கூப்பிட வராது, ட்ரை பண்ணுறேன். நானும் அப்படிதான். ஓகேவா? சரி ஓகே, வரேன், போயிட்டு வரேன். கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி, எங்க வச்ச என் மனச சொல்லேண்டி என் செல்லக்குட்டி. கண்டே நடி காதலியே ஓ மோகத்தை நேத்து தான் கொண்டே நாச பூங்கோடியே உங்கூட நான் சேரத்தா. பெண்ணே என் மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பேச்சு பார்வை ரெண்டுலயும் எரிமலையா வெடிக்காதே. ஹாய், நேற்று வரைக்கும் பெரிய யோகியமான மாதிரி பேசுவேன். இன்னைக்கு என்ன தைரியம் ரொம்ப வருது போல. ஆஹா, நீ அழகா இருக்குன்னு தான் பக்கத்துல வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படி, நம்பிட்டேன். சரி, நான் என்னோட சாரி ஆஃப் சாரி அட்ஜஸ்ட் பண்ணதான் உள்ள வந்தேன். நீ போ, வெளியே போ. அப்படியா? நீ சும்மா உள்ள நிக்கிறேன்னு உள்ள வந்துட்டேன். டாய், நீ குழந்தை பையன் மாதிரியே பேசி பேசி நீ 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 நல்லவ இல்லதான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ வெளியே போ. ஆஹா, நான் நல்ல பையன்தான், ரொம்ப குட் பாயா இருக்கிறான். இவ்வளோ நேரம் நான் உன்னவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணை தாண்டி வேற எங்கேயாவது நான் பார்த்தேனா? எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுறவன் தான் ஆம்பளை. வேற எங்கேயாவது அவன் நோட்டை இருந்துச்சுன்னா அவன் ஆம்பளையே இல்லை. ஓ அப்படி, சரி, கொஞ்சம் தடுக்கிறியா? நான் வெளியே போய்க்கிறேன். சும்மா தான் வந்தேன், தப்பா நினைச்சுக்காத. பார்த்தி, நான் சும்மா தான் சொன்னேன். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் நான் உனக்கு உரிமையே கொடுத்தாலும் நீ உரிமை எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ குட் பை, அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. அமைதி அமைதி, சத்தம் போடாதீங்க. அமைதியாக இருங்க, அப்பனா தான் நான் பேசுறது வந்து கேட்கும். நம்ம எல்லாரும் எந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே கூடியிருக்கோன்னு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து அகல்யா.
நான் இந்த காலேஜில், அதாவது நம்ம பிகே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ தமிழ் செகண்ட் இயர் படிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். அது வந்து நம்ம காலேஜில் ஸ்டேஜில் தான் நடக்கும். ஒவ்வொரு காலேஜில் டிபார்ட்மெண்ட் வைஸாக நடக்கும். நம்ம காலேஜில் ஸ்டேஜில் நடக்குது. ஸோ அந்த வகையில் 2 டிபார்ட்மெண்ட் இங்கே கலந்துருக்கோம். ஒன்று சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று தமிழ் டிபார்ட்மெண்ட். 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஓகே, தமிழோட சுவாரஸ்யமான வரிகளை சொல்லி எனது உரையாடலை நான் தொடங்குகிறேன். யாமறிந்த மொழிகளில் சிறப்பாவனை எவையேனும் கண்டாயா? தமிழ் மொழி பற்றிய சிறிய கவிதை. தென்பொதிகை பிறந்த மொழி, முச்சங்கம் வளர்ந்த மொழி, தேனினும் இனிய மொழி, தெவிட்டாத செந்தமிழ் மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, ஆண்டுகளாய் வாழும் மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி, எண்ணமெல்லாம் நிறைந்த மொழி, எனதருமை தமிழ் மொழியே, தமிழ் மொழியின் பெருமை. தாய் சொல்லித் தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, சந்திரனை அழைத்த மொழி, பாட்டிக்கதை சொன்ன மொழி, பாடியினம் பெற்ற மொழி, கூட்டுறவை வளர்க்கும் மொழி, எங்கள் தாய்மொழியே. தமிழ் மொழியின் சிறப்பினை கூறி எனது உரையாடலை நான் தொடங்குகிறேன். இப்போ நான் தமிழ் டிபார்ட்மெண்டா இருக்க போய் தாய்மொழியை பத்தி பேசுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். ஆனா எல்லாருக்குமே முதல் மொழியாவும் மூத்த மொழியாவும் இருக்கிறது நம்மளோட தமிழ் மொழி தான். அந்த வகையில தமிழ் தான் சிறந்து விளங்கியிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். ஏன்னா தமிழ் தெரியாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா எங்க போனாலும் அங்க ஒரு தாய்மொழி வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அந்த வகையில தமிழை நான் உயர்த்தி பேசுவேன். தமிழ் தெரியாதவன் எவனுமே இருக்க முடியாது. பாரதியார் தன்னோட பாட்டிலே சொல்லியிருக்காரே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் தமிழ் நிறைஞ்ச ஒரு நாடாதான் நம்ம நாடு விளங்குது அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொல்லியிருப்பாரு. இன்ப தேன் வந்து பாயுதே காதினிலே. நம்ம தமிழ் மொழியை பேசும்போதோ கற்பிக்கும் போதோ இல்ல நம்ம கிட்ட யாராவது பேசும்போதோ அந்த மொழி காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பாரதியார் அழகா சொல்லியிருப்பாரு. அந்த வகையில தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி நம்ம உரையாடல நம்ம தொடங்கியாச்சு. சரி, டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் மட்டும் கிடையாது. ஹோல் காலேஜில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் தான். பட் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து நம்ம காலேஜில் கொண்டாடுறது வழக்கம். அதனால இந்த டைம் வந்து நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட்டும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதா டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஒவ்வொரு காலேஜில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். இதில் வந்து இந்த காலேஜை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் பற்றி நீங்கள் ஓப்பனாக பேசலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டேஜ். அப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, அவங்களே நம்ம இன்வைட் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன கவிதைகளை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். முகவரி இல்லாமல் அறிமுகமாகினோம் கல்லூரி சாலையில். காற்றை போல் சுவாசித்தேன் உந்த நட்பின் என் இமைகள் இழைப்பாராமல் கசக்கின்றது. உன் பிரிவை நினைத்து உன்னுடன் இருந்த ஒவ்வொரு நொடியும் கண்முன்னே தோன்றி மறைகின்றது. உந்தன் மறைவினை போல் எனக்கு துணையாக நின்ற நீ இப்பொழுது என்னை தனியாக விட்டு பிரிந்தாயே. உடலாக நீ பிரிந்தாலும் என் உணர்வுகளோடு கலந்து விட்டாய் என்றென்றும் நட்புடன். முதல் நாள் கல்லூரியில் சேரும் போதே தோன்றிய படபடப்பு பயம் யாரென்ற அறிமுகம் இல்லாமல் நண்பர்களாய் கைகோர்த்தோம். கல்லூரியின் கடைசி நாள் அனைவரையும் கண்ணீரில் மிதக்க விட்டது. 3 ஆண்டு நினைவுகள் எல்லாம் மனதில் இடம் பிடித்து நாம் தான் பிரிந்து சென்றேமே தவிர நம்முடைய நட்பு என்றும் இருக்கும் உங்கள் நினைவுகளுடன். வசந்த காலம் என்பது கல்லூரி வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. நிகழ்காலத்தில் அதை தேடும் போது நம் நட்பு. நாம் அமர்ந்து பேசிய மரநிழல் உயிரற்ற பிம்பங்களாய் வெறுமனே சுமந்து கொண்டு நிற்கிறது. நாம் கதைகள் பேசிய வகுப்பறை நம் நினைவுகளை சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நடந்து சென்ற பாதைகள் நம் சுவடுகளை மீண்டும் ஏந்த காத்துக்கொண்டே இருக்கிறது. நம் சுற்றி திரிந்த நூலகம் அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களால் அவதியுற்று கிடக்கிறது. நாம் மீண்டும் சந்திப்போம், நம் நட்பின் புதுப்பிப்போம் என்ற இன்னமும் நட்பிக்கிறது நாம் வாழ்ந்த நாட்கள். செம்ம சஞ்சுவை சாப்பிட்டுருவ போல. எல்லா விஷயத்துல சஞ்சுவோட உயர்ந்து நிக்கிறா. அதானே? அப்ப அண்ணி இதை விட சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாளாவா? எப்பா செம்மையா கவிதை படிப்பா. அவ கவிதைக்கு நல்லா அடிக்ட். இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு காலேஜ் மெமரிஸ் வந்துருச்சோ? யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன கவிதைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கல்லூரி பற்றி தான் நான் பேசியிருக்கேன். அதாவது கல்லூரி வாழ்க்கையில் நம்ம பண்ண சின்ன சின்ன சேட்டைகள் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கவிதை தொகுப்பாக வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் பேசியிருக்கேன். சரி, ஓகே. நம்ம ராக்கி வந்து பாட்டு பாடுறதா சொல்லியிருந்தாரு. ஐ மீன் எங்கள் டிபார்ட்மெண்ட் ராக்கி அவர் வந்து பாட்டு பாடுறதா சொல்லி நேற்றே பேர் கொடுத்துட்டாரு. ஸோ வந்து அவரை பாட்டு பாட மேடைக்கு அழைக்கிறேன். ராக்கி எங்கே இருந்தாலும் மேலே வந்துருங்க. ஜோர கைத்தட்டி ராக்கி எல்லாரும் வர வச்சிருங்க. வணக்கம். நான் தான் உங்க ராக்கி, காமெடியின் நாயகன். ஓகே, சரி. இப்போ நான் பாட்டு பாடுறதா சொல்லியிருந்தேன். எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எனது டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், இதில் நான் பாட்டு கண்டிப்பாக பாடி தான் ஆகணும். அதனால பாட்டு பாடுறேன்.
அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. உங்களுக்கு ஹாப்பியா? நாங்க தான் அந்த சீஃப் கெஸ்ட். ஆனா இத நான் எதிர்பார்க்கல. யார் பண்ணது? உங்க பக்கத்துல நிக்கிறாரே பார்த்தி, அவர்தான். நீயா? ஆமாமா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல டான்ஸை போட்டு எபிசோட முடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டான்ஸ் தான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வீடியோ முடிச்சது 8:40க்கு. சசி என்ன கொண்டு வந்து நிக்க வைக்க முடியல, டைம் இல்லை. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரே கொண்டு வரணும் தான் ஆசை, எனக்கு கொண்டு வர முடியல, யாரும் இதை நினைச்சுக்காதீங்க. அடுத்த எபிசோட பார்ப்போம். ஓகே, டான்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்ப்போம். ஓகே, டாடா, பை பை, see you. சீமல் குமா பாடி
Star X Crew. Star X Crew. ஐயோ வல்லல்லம்மா கல்லங்க நாங்க விரல் விட்ட வெள்ளங்க ஒரு கிள்ளிக்கா முந்திரிக்கா கோண கொப்பற கொய்யாக்கா பேண்ட் ஒரு பேண்டா நடந்து Pradeep Smiley. சொல்லாமலே யார் பார்த்தது